கர்நாடக மாநிலம் அங்கே வந்து மடிகேரிங்கிற ஒரு இடம் ஹில் ஸ்டேஷன். இந்த மடிகேரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த துபாரின்னு ஒரு எலிஃபென்ட் கேம்ப் இருக்கு. இந்த துபாரி எலிஃபென்ட் கேம்ப் வந்து ஒரு யானை பயிற்சி மையம். இவங்க என்ன செய்யறாங்க, யானைகளை பிடிச்சி, அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட ஆர்டரோட யானைகளை பிடிச்சி பயிற்சி கொடுக்குறாங்க. பயிற்சி கொடுத்து அப்புறமா நல்ல யானைகளை வந்து காட்டுக்கு அனுப்பிடுறாங்க. ஒரு காலர் ரேடியோ வச்சு ஃபிட்டப் பண்ணி அனுப்பிடுறாங்க. மற்ற இந்த ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை யானை, அன்ஹெல்த்தி யானைகள்லாம் வந்து கேம்பில் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த யானை கேம்ப்பு போகிறது எப்படின்னா, துபாரையில் வந்து இந்த ஆற்று வழியாக தான் நடந்து போகணும். இந்த எலிஃபென்ட் கேம்புக்கு எடுத்து போனால் இது வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸாக இருக்கும், ஒரு அமேசிங்காக இருக்கும், ஒரு க்யூரியஸாக இருக்கும். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா முட்டளவுக்கு தான் இருக்கும். ஒன்றும் அது பாதம் மாதிரி போட்டிருக்காங்க, கயிறெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. நம்ம எல்லோரும் பாருங்கள், கூட்டமாக போகிறாங்க பாருங்கள் அந்த கேம்புக்கு. இது ஒரு அமேசிங்காக இருக்கும், நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இந்த துபாரி கேம்பில் தான் இப்படி இருக்குது. ஆனால் ஹேரங்கின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அப்படி கிடையாது. அங்கே வந்து இந்த மாதிரிலாம் போனால் டைரெக்டாக நீங்கள் கேம்புக்கு போயிடலாம், அந்த மாதிரி வசதிலாம் இருக்குது. இங்கே ராஃப்டிங்லாம் இருக்குது, போட் ராஃப்டிங். அப்போ இந்த போட்டில் போய் கூட நீங்கள் வந்து கேம்பை பார்த்துக்கலாம். ரொம்ப செமையாக இருக்குது. இது கர்நாடக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மடிகேரிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-31 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். இந்த பாருங்கள், அந்த நடந்து வாரதை பாருங்கள். அந்த ரிவர் வழியாக தான் போகணும். ஸ்லிப் ஆகிடும் ரிவர் செல்லுங்க. அதனால் பெருவரெல்லாம் ஊனி தான் போடணும். அந்த பாருங்கள், கையை பிடிச்சிட்டு மெதுவாக வராங்க பாருங்கள். அது தண்ணி கம்மியாக தான் இருக்குது, பாறைகள் நிறைய இருக்குது. அந்த பாறைகளில் வழுக்காம்பாறைகள்லாம் இருக்குது. நான் பாருங்கள், சிலவர் குளிச்சுக்கிட்டே போகிறாங்க பாருங்கள். அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த குளிச்சுக்கிட்டு டேக்கிங் பார்த்து இவங்க எதுக்காக போகிறாங்கன்னா, அங்கே யானை வந்து கேம்ப் இருக்குது. அப்புறம் யானையை குளிப்பாட்டுவாங்க, நம்ம அதை கூட பார்க்கலாம். ரொம்ப செமையாக இருக்கும், அருமையாக இருக்கும். துபாரி கேம்ப். இந்த கேம்ப் பேர் துபாரி அப்படிம்பாங்க, துபாரி எலிஃபென்ட் பாத்திங் கேம்ப். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.